வணக்கம். கணக்கு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.2 அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் சம் லெட் ஏ அப்படின்னு ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, இந்த நாலுமே வந்து இந்த ஏ அண்ட் பிக்கு ரிலேஷனா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஏ கிராஸ் பிக்கு இது ரெண்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதுக்கு இந்த நாலுல ஒன்னொன்னு தனித்தனியா ரிலேஷன் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, இது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபி ரெண்டு செட்டு அவங்க கொடுத்தது செட்டு எழுதிக்கலாம். அடுத்தது அதனுடைய கார்டீசியன் ப்ராடக்ட் ரெடி பண்ணிக்கணும். அது எப்படின்னு இங்க இருந்து ஒரு எலமெண்டா எடுத்து இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ணு பாருங்க. 1,3 மறுபடியும் 1,0 அடுத்து மறுபடியும் 1,-1. ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்து ஸ்டார்டிங்கா வச்சு இங்க இருக்கிற 4 எலமெண்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்தது செகண்ட் 2 வந்து ஸ்டார்டிங் நம்பரா வச்சுக்கிட்டு இந்த 4ஐயும் பேர் பண்ணிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் பேர் ஆயிருக்கு. ஓகேவா, அப்ப வந்து இதுல பேர் இல்லாம எதுவுமே இருக்காது. புரிஞ்சுங்களா, இந்த 4 எலமெண்ட்டும் இந்த 4 எலமெண்ட் கூடயும் கண்டிப்பா பேர் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஓகே, இது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இதுல வந்து R1 R2 R3 R4 அப்படின்னு சொல்லி 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த R1 கண்டிப்பா A கிராஸ் பிக்கு ரிலேஷன். ஓகேவா, R1 கண்டைன்ட் A கிராஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, பார்க்கலாமா கண்ணு இருக்கான்னு. R1 என்ன 2,1 7,1 இருக்கணும். இருக்கான்னு பாருங்க. இருக்கான்னு 2,1 பாருங்க. இந்த லைன்ல மட்டும்தான் 2 ஃபர்ஸ்ட் வருது, 2,1 கிடையாது. ஓகேவா, அடுத்து ஒண்ணு பாருங்க 7,1. 7 வந்து 7,1 கிடையாது, 7,-1 வேணா இருக்கு. சோ இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே இல்ல, அதனால அது ரிலேஷன் சொல்ல முடியுமா கண்ணு? முடியாது. வெரி குட், அதுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் R1 ஈக்குவல் டு இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ரெண்டு பேர். ஓகேவா, அதாவது 2,1 belongs to R1 but 2,1 not belongs to A cross B. இந்த லைன் எழுதிக்கலாமா? அடுத்து 7,1 belongs to R1 but 7,1 not belongs to A cross B. ஓகேவா, so R is not a relation from A to B. இது உறவு இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஓகே, செகண்ட் அதே மாதிரி R2 ரிலேஷனா அப்படின்னு பார்க்கலாமா? R2 என்னக்கன்னு செட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு பேரு -1,1 அது இருக்கான்னு பாருங்க. -1,1 இது வேறமா இருக்கு. இது 1,-1 இது ரெண்டும் மேட்ச் இல்ல அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். புரியுதாக்கன்னு? -1,1க்கும் 1,-1க்கும் டிஃபரெண்ட் அதிகம், ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஓகேவா, அதாவது செகண்ட் லைன்ல தேர்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றதுக்கும் தேர்ட் லைன்ல செகண்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றதுக்கும் மேட்ச் ஆக்கன்னு ஆகாது இல்லையா? சோ இது என்ன சொல்லுவீங்க? தேர்ட் 3,2 சொல்லுவோம். இது என்ன சொல்லுவீங்க? 2,3 சொல்லுவோம். சோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இந்த பேரும் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்ல இல்ல. சோ -1,1 belongs to R2 but -1,R not belongs to A cross B. புரிஞ்சுதுங்களா? சோ R2 is not a relation from A to B. இது உறவு இல்லை. ரெண்டாவது ரிலேஷன் கிடையாது. மூணாவது பாத்திரலாமா? R3 பாருங்க. 2,-1 7,7 1,3 இந்த மூணுமே கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கான்னு போய் பாப்போமா? என்னென்ன கண்ணு? 2,-1 7,7 1,3 மூணுமே இருக்கு. ஓகேவா, அது ரிலேஷன். அது எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு எலமெண்டா சொல்ல போனோம்னா 2,-1 belongs to R3 and 2,-1 belongs to A cross B. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 7,7 belongs to R3 and 7,7 belongs to A cross B. 1,3 belongs to R3 and 1,3 belongs to A cross B. Therefore R is relation from A to B. இது உறவு ஆகும். ஓகேவா, ஃபோர்த் பாருங்க. அதே மாதிரி 7,-1 0,3 3,3 0,7 இது ஒன்னு இருக்கான்னு போய் பார்த்துவாங்க பார்க்கலாம். 7,-1 R4ல இருக்கு, அது இங்க இருந்து தெரியுது. அண்ட் 7,-1 A cross B ல இருக்கு. ஓகேவா, சோ இந்த ஒரு எலமெண்ட் இருக்கு. அடுத்து பாருங்க 0,3ங்கிறது R4ல இருந்து எடுக்கப்பட்டது இருக்குது. பட் 0,3 வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்ல இல்ல. புரியுதுங்களா? belongs to not belongs நடிச்சுட்டேன்னு அர்த்தம், இல்லன்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி 3,3 இருக்கு, அதுலயும் 3,3 இருக்கு. இது பாருங்க
0,7 இருக்கு, இது 0,7 இல்ல. சோ ரெண்டு எலமெண்ட் இருக்கு, ரெண்டு எலமெண்ட் இல்ல அப்படின்னாலும் அது ஒரு சப்செட்னு சொல்ல முடியாது. புரிஞ்சாக்கன்னு சப்செட்னா அதுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டது மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ என்ன சொல்லலாம், R4 இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் A cross B. சப்செட்னா கண்டெய்ன்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, R4 கண்டெய்ன் A cross B. ஓகேவா? இப்படி இருக்க முடியாது, ஏன்னா ரெண்டு எலமெண்ட் வேற மாதிரி இருக்கு. டோட்டலா இதுல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு உறவு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம், R4 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A cross B. இது உறவு இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஓகே, செகண்ட் சம் பாப்போமா? செகண்ட் சம் பாருங்க, let A equal to set of all 1, 2, 3 up to 45 வரைக்கும் and R be the relation defined as is square of on A, write R as a subset of A cross B, also find the domain and range of R. ஓகேங்களா? அது என்ன புரியுது, ஒரே ஒரு செட்டு தான் A கொடுத்துருக்காங்க, அதுக்கு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய செட்டு அதுவே எடுத்துக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப A cross A அதுவே ரெண்டு தடவை எழுதிக்கலாங்கன்னு, அது A cross A தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்க. அதுக்குள்ள ஆர்ங்கிற ஒரு ரிலேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த ரிலேஷன்ல அங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் A இருந்தா அந்த பக்கம் அது A ஸ்கொயர்டு, அதாவது இங்க ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைடு கோடொமைன்ல எக்ஸ் ஸ்கொயர்டா இருக்கணும். புரிஞ்சுங்களா? இங்க ஒய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எப்படி இருக்கணும், ஒய் ஸ்கொயர்டா இருக்கணும். அப்படி ஸ்கொயர்டு இந்த பக்கம் நம்பரும் அதனுடைய ஸ்கொயர்டும் சேர்ந்து பேர் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய எலமெண்ட்டை கொண்டதுதான் இந்த ஆர் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்படிப்பட்ட எலமெண்ட்டை கொண்ட ஒரு ரிலேஷன் ஆர் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ரிலேஷனா, அதாவது கண்டெய்ன்டா, இதுக்குள்ள உட்பட்டு இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய டொமைன் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ரேஞ்ச் என்னன்னு கேட்காங்க. ரேஞ்சுக்கும் கோடொமைனுக்கும் அதிக டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு, கோடொமைன்ல வர்றதுதான் ரேஞ்ச். ஓகேவா? சோ ரெண்டு செட்டுமே ஏ தான். அப்ப ஏ ஒரு தடவை எழுதிக்கிறோம், இன்னொரு தடவை ஏவே எழுதிக்கிறோம். ஏ கிராஸ் ஏ போட்டுக்கிறேன். ஏ கிராஸ் ஏன்னா எனக்கு இதுல இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் ஆகணும். சோ 1,1, 1,2, 1,3, 1,4 எக்ஸெட்ரா அப் டு 1,45. புரிஞ்சாக்க இந்த 1 மட்டுமே 45 டைம்ஸ் பேர் ஆயிருக்கு இந்த லைன்ல. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த 2 கூட இந்த 45 எலமெண்ட்ஸுமே பேர் ஆயிருக்கும். 2,1, 2,2 அப்படின்னு 2,45 வரைக்கும். அதனால இங்க டாட்ஸ் போட்டிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இங்க 3ங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது ஒவ்வொரு எலமெண்ட் கூட பேர் ஆகி இதுல 45 டைம்ஸ் இருக்கும், 45 பேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த லைன் டோட்டலா வந்துட்டே இருக்கும். 45 எடுத்துக்கிட்டா கூட இந்த செட்ல கடைசி எலமெண்ட் எடுத்துட்டா கூட அதுலயும் 1 to 45 வரைக்கும் பேர் ஆகி அதுல மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கு இந்த லைன்லயும் 45 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்புறம் ஆறுங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த சைடு எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு முடியணும். இது டொமைனா இருந்துச்சு அப்படின்னா இது கோடொமைன்ல இப்படி முடியணும் அப்படிங்கிறாங்க. ஆறுங்கிறது அப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது அதுவும் ஏ கிராஸ் ஏ தான். அதாவது ஏவில் இருந்தா ஏக்கு போகுது, ஏ ஃப்ரம் ஏ டு ஏவே தான். ஆனா அது எப்படிப்பட்ட எலமெண்டா இருக்கணும், இங்க எக்ஸ் இருந்தா அங்க எக்ஸ் ஸ்கொயர்டா இருக்கணும். அவ்வளவுதாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கோடொமைன் செலக்ட் பண்ணிக்கலாம். கோடொமைன்ல வந்து இந்த 1 to 45க்குள்ள ஸ்கொயர்டாக சான்ஸ் உள்ள எலமெண்ட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 அப்படிங்கிறது இதோட ஸ்கொயர்டா இருக்கும், இதுக்கு இருக்காது. 1 அப்படிங்கிறது எதுக்கு ஸ்கொயர்டா இருக்கும், 1ஓட ஸ்கொயர்டா இருக்கும். இல்லையா? 1ஓட ஸ்கொயர் என்னங்கன்னா 1 into 1 1. அடுத்து 2 எதுக்கும் ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்காது, எந்த நம்பரையும் ஸ்கொயர் பண்ணா 3 கிடைக்காது, ஆனா 4 கிடைக்கும். எதை ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும். சோ 4, அதாவது ஸ்கொயர் ஆனதுக்கு அப்புறம் வர எலமெண்ட் நான் செலக்ட் பண்றேன். புரிஞ்சாக்கன்னா ஓகே. அடுத்தது 5. 5 வந்து எந்த ஸ்கொயர்லயும் 5ல போய் முடியாது, 6 வராது, 7 வராது, 8, 9 வரும். இல்லையா? 9ங்கிறது 3 ஸ்கொயர்டு. சோ இது 1 ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு. ஓகே. அடுத்து 4 ஸ்கொயர்டு என்னவா இருக்க முடியும், 16. 5 ஸ்கொயர்டு என்னவா இருக்க முடியும், 25. அடுத்த நம்பர் 6 தான், 6 நம்பர் 36. 7 ஸ்கொயர்டு என்ன இருக்கணும், 49. சோ இங்க 45 வரைக்கும் தான் இருக்கு. சோ இது எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ டொமைன்ல என்னெல்லாம் இருக்க சான்ஸ், 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் இருக்க முடியும். அதே மாதிரி கோடொமைன்ல என்னெல்லாம் எலமெண்ட் இருக்க முடியும், 1 4 9 16 25 36 தான் இருக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்ப டொமைனும் ரேஞ்சும் ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா? பாருங்க, டொமைன் மதிப்பகம் ஈக்குவல் டு இந்த 6 எலமெண்ட் தான் வர முடியும் இப்படிப்பட்ட ரிலேஷன்ல. இந்த பக்கம் எக்ஸ் எடுத்து இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா அதே 45 எலமெண்ட்டுக்குள்ள செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள இந்த எலமெண்ட் தான் டொமைன்ல எடுக்க முடியும். அதே மாதிரி ரேஞ்ச் கோடொமைன்லயும்
அதை ஸ்கொயர் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னன்னா 1 4 9 16 25 36 மட்டும்தான் வர முடியும். புரிஞ்சுதுங்களா? சோ ஒரே ஒரு செட் ஏவை வச்சு அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரிலேஷன் இந்த மாடல்ல எக்ஸ் ஸ்கொயர்டா உருவாக்கப்பட்டு எடுத்தோம்னா டொமைன் ரேஞ்சு இதுவா தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சாச்சு. அடுத்த சம் போலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒர்க்கு, அந்த ஆர்ல எலமெண்ட்ஸை பேரா போட்டு காமிச்சிட்டு அது கண்டெய்ன்ட், அதாவது இந்த ஆர் வந்து இப்படி பிலாங்ஸ் டு போடக்கூடாதுன்னு, சாரி, ஏ ஆர் கண்டெய்ன்ட் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அது மாதிரி பேர் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அந்த பேர்ஸ் வந்து அந்த ஏ கிராஸ் ஏல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரியும் இல்லையா? அதுக்காக அப்ப பேர் பண்ணியும் ஒரு செட்டு போட்டு காமிச்சிட்டு அந்த ஆர் வந்து கண்டிப்பா ஏ கிராஸ் ஏல கண்டெய்ன்ட் ஆயிருக்கும். டொமைன் என்னன்னு சொல்லியாச்சு, ரேஞ்ச் என்னன்னு சொல்லியாச்சு. ஓகே, தேர்ட் சம் பாப்போமா? Third sum பாருங்க. A relation R is given by the set of all pair x, y where y equal to x plus 3, x belongs to the set 0, 1, 2, 3, 4, 5. புரிஞ்சுங்களா? இது வந்து செட் ஃபில்டர் ஃபார்ம்ல இருக்குது. இது எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அடுத்து பாருங்க, டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைனும் ரேஞ்சும் தான் இதுலயும் கேக்குறாங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் நாம ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்திட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியா டொமைன் ரேஞ்ச் எல்லாமே கிடைச்சிடும். ஓகேவா? சோ இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் எப்படிப்பட்டதா இருக்குமா? எக்ஸ்குமா ஒய்யா இருக்கணுமா? அதாவது எக்ஸ்ல ஒரு எலமெண்ட் ஒய்ல ஒரு எலமெண்டா இருக்கணுமா? அந்த ஒய் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? இந்த எக்ஸ் கூட 3 கூட்டி கூட்டி வரதா இருக்கணுமா? இந்த எக்ஸ் எத்தனை நம்பரா இருந்தாலும் அது கூட 3 கூட்டினா இந்த ஒய் கிடைக்கணும். புரிஞ்சுதாக்கன்னு? அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு இருக்கணும். அது போக அந்த எக்ஸ் எந்த நம்பர் வேணாலும் இருக்கக்கூடாது, இதுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட நம்பரா இருக்கணும். செட் எப்படி இருக்கு பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5 இந்த 5க்குள்ளதான் இருக்கும் எக்ஸ். இது கூட 3 கூட்டினா என்னெல்லாம் வருமோ அதுதான் ஒய்யா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? டொமைன் ரேஞ்ச் பண்ணிடலாமா கண்ணு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் ஒன்னொன்னா கொடுத்துடலாம். 5மே கொடுத்தாச்சு. அதுக்கு y வேல்யூ என்ன? 0 அப்படின்னா 0 பிளஸ் 3, 1 அப்படின்னா 1 பிளஸ் 3, 2னா 2 பிளஸ் 3, 3னா 3 பிளஸ் 3, 4னா 4 பிளஸ் 3, 5னா 5 பிளஸ் 3. அதோட ஆன்சர் கிடைச்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் டொமைன். அதுல இருந்து உருவாக்கப்பட்ட இதுதான் கோடொமைன். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? அந்த ஆபரேஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு உட்படும் போது இந்த ரிலேஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு உட்படும் போது இது டொமைனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய கோடொமைன் என்னக்குன்னு இதுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க? ஆர்னாவே எப்படி இருக்குமாமா? எக்ஸ் கமா ஒய்னு பேரா இருக்குமாமா. சோ நம்ம பேர் போட்டு ஒரு ஆரை உருவாக்கிடலாம். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0, 3, 1, 4. ஓகேவா? அந்த பேர் அப்படியே 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. புரிஞ்சுதுங்களா? பேர் பண்ணியாச்சு. பாருங்க, அந்த டொமைன் வந்து வரைபடமாவும் போட்டாச்சு. ஓகேவா? அதாவது ஏரோ டயக்ராம். இது டொமைன், இது கோடொமைன். அது நம்ம அங்க கணக்கு போடும் போதே கிடைச்சிச்சு இல்லையா? சோ அப்புறம் என்ன எழுதலாம் பாருங்க, டொமைன் ஆஃப் ஆர், ஆரின் மதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைன் எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. அதே மாதிரி ஆர் ரேஞ்ச் ஆஃப் ஆர், ஆரின் வீச்சகம் அப்படிங்கும்போது இந்த பக்கம் கோடொமைன். அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன்ஸ். இந்த 2 ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இந்த 2க்கும் 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. என்னன்னா இது ஏரோ டயக்ராம்ல போட்டு காட்டணும், அதே மாதிரி கிராஃப்ல போட்டு காட்டணும், அடுத்து இது ரோஸ்டர் ஃபார்ம்ல அதை நாங்க அமைச்சு காட்டணும். புரிஞ்சாக்கன்னு? இது வந்து செட் ஃபில்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த ரிலேஷனை 3 விதமா சொல்லணும். எப்படி? செட் ஃபில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்தணும், ஏரோ டயக்ராம் போட்டு காட்டணும், கிராஃப் போட்டு காட்டணும். அது ரொம்ப ஈஸி தான் இல்லையாக்கன்னு? இதுவும் அப்படிதான். ஆனா கிளியரா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம போடணும். அது எப்படின்னு சொல்றேன், கவனிச்சுக்கங்க. R1 எழுதி வச்சுக்கணும். நம்ம R1 R2 அப்படின்னு 2 எழுதிக்கலாம். அவங்க நேம் கொடுக்கல, நாம R1 R2 எடுத்துக்கலாம். R1 ரிலேஷன்ல இந்த கண்டிஷன் அவங்க கொடுத்துக்கிறாங்க இல்லையாக்கன்னு? நம்ம ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிக்கலாங்கன்னு. எப்பவுமே எடுத்தோன்னு ஏரோ டயக்ராம்லாம் போட முடியாது. என்ன எலமெண்ட் இருக்குன்னு தெரியாம நாம எங்க ஏரோ டயக்ராம் போடுறது முடியாது இல்லையா? சோ ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்திக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம்ல மாத்தணும் அப்படின்னா 2 செட்டு கொடுத்து இந்த 2 செட்டுக்குள்ள எக்ஸும் இந்த செட்டுக்குள்ள ஒய்யும் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்தா என்ன கொடுத்துக்கலாமே? இது ஏனும் இது பின்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த செட்டுக்கு ஏனும் இந்த செட்டுக்கு பின்னும் கொடுத்துட்டு அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உருவாக்கிட்டோம்.
எதுக்காக அப்படின்னா அப்பதான் R1 ஃபர்ஸ்ட் ரிலேஷன் R1க்குள்ள வர எலமெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணிட்டோம், செட் ஏ செட் பின்னு சொல்லிட்டு அதுக்கான கார்டீசியன் ப்ராடக்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கார்டீசியன் ப்ராடக்ட் ரெடி பண்றது நமக்கு தெரியும் இல்லையாக்கண்ணே. ஓகே, ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் ஆகணும். ஆயிடுச்சாக்கண்ணே? ஆயிடுச்சு. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு 2y, அதாவது எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் இங்க எடுத்தோம் அப்படின்னா அது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கும் இந்த எலமெண்ட். புரியுங்களா? டொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது 2ஆல பெருக்கப்பட்டதா இருக்கும் கோடொமைன் இருக்கிற எலமெண்ட். ஓகேவா? அப்ப x ஈக்குவல் டு 2y எழுதியாச்சு. இப்ப பாருங்க, ஏங்கிற செட்டுக்குள் இருக்கிற எலமெண்ட்ஸ் எக்ஸுக்கு, பிங்கிற செட்டுக்குள் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒய்க்கு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஆப்ரேஷன் ஒய்க்கு தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஒய்க்கு தான் கொடுக்கணும். ஒய்க்கு நீங்க எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா தான், ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் ஒய்க்கு அந்த ஆப்ரேஷன்ல போய் அது வந்து இதா யூஸ் ஆகி எக்ஸ கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இதுக்கு நீங்க வேல்யூ கொடுக்கும் போதுதான் இங்க சம் ஆப்ரேஷன் நடந்து எக்ஸ் கொடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? எக்ஸ் ஈக்குவல் டுனே கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ரேஷனுமே இல்லை. எப்படி நீங்க 2y உருவாக்க முடியும்? முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஒய் எலமெண்ட், அதாவது பி செட், இதுல இருந்து 1 2 3 4 தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் கொடுப்போம். 1 கொடுத்தோன்னு என்னவாகுங்கன்னு, எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1, அது 2 தான். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைச்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? என்ன கொடுத்தீங்க, ஒய் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிச்சு. அடுத்து இன்னொன்னு கொடுக்குறோம், எனது ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறோம். அது போய் 2 cross 2 அப்படின்னு ஆகி ஒய் ஈக்குவல் டு 4, 2 இன்ட்டு 2 என்னங்கன்னு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, எக்ஸுக்கு 2 3 4 5 இவ்வளவுதான் ஏக்குள்ள இருக்கு. ஓகேவா? அடுத்தது நீங்க 3 கொடுத்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 3 6ன்னு எக்ஸ் வரும். ஸோ அது இல்லை, அந்த இல்லாத எலமெண்ட்டை பத்திலாம் நாம இங்க வந்து எடுத்துக்க வேண்டியது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒய்க்கு 1 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ல 2 4 கிடைக்கும். அவ்வளவுதான் ரிலேஷன். இதுல வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ R1 ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய்க்குன்னு ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டு இது எழுதுங்க, 2 1. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 4 2. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இது இவ்வளவுதாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இது ஒரு ஃபார்ம். இது வந்து என்னங்கன்னு தேர்டா சி கேட்டிருந்தாங்க இல்லையா, அது. அடுத்து என்ன பண்ணலாம், ஏரோ டயக்ராம் போடலாம். அது ரொம்ப ஈஸி தாங்கன்னு. எக்ஸ் எலமெண்ட் இந்த பக்கமும் ஒய் எலமெண்ட் அந்த பக்கமும் சூஸ் பண்ணா போதும். இப்போ டொமைன் கோ டொமைன்ல ஃபுல்லா செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே எழுதிக்கலாங்கன்னு எழுதிட்டு பாருங்க, 2 3 4 5 இங்க இருக்கிற 2க்கும் இங்க இருக்க 4க்கும் தான் நம்ம பேர் பண்ணும்போது இந்த ரிலேஷன் கிடைக்குது. சோ அந்த 2க்கு 1 கிடைக்குது, 4க்கு 2 கிடைக்குது. முடிஞ்சதுங்களா? ஓகே. அடுத்து கிராஃபிக்கல் மெத்தடு, கிராஃப் வரைபடம். இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ல வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்ல இந்த சைடு போட்டுக்கங்க, ஒய்ல வரதெல்லாம் அங்க போட்டுக்கங்க. 2 1 அப்படிங்கும்போது எக்ஸ்ல 2 ஒய்ல 1 இந்த இடத்துல ஒரு மாக்கான. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல 4 ஒய்ல 2, அப்ப எந்த இடம் கரெக்டா வரும், இந்த இடம் கரெக்டா வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். அடுத்து சம் பாப்போமா? அடுத்து செகண்ட் ரிலேஷன் பாருங்க, அதை நான் R2ன்னு எடுத்துக்கிறேங்கன்னு, நீங்களும் இதெல்லாம் நேம் எடுத்துக்கங்க, R2ன்னு எடுத்துக்கங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய், இதுல ஒய் எப்படிப்பட்டதா இருக்கணுமா, எக்ஸ் பிளஸ் 3 இருக்கணுமா. புரிஞ்சுக்கணும். அப்ப இது எக்ஸ் வேல்யூ கொடுத்து ஒய் வேல்யூ எடுக்கலாம். எதுல ஆபரேஷன் இருக்கோ அதனோட வேல்யூ கொடுத்துக்குங்க. ஓகேவா? எப்ப எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிக்கிறாங்க, அது 10க்கு உள்ள இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணுமா, எக்ஸுக்கும் ஒய்க்கு ரெண்டுக்குமே. அது செட்டையே கொடுத்துட்டாங்க, இங்க செட்டை கொடுக்கல. புரிஞ்சாக்கணும். அந்த செட்டை கொடுத்து அதுக்குள்ள லிமிடெட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவும் லிமிடெட் தான். எப்படி 10க்குள்ளதான் இருக்கணும், நேச்சுரல் நம்பரா இருக்கணும். நேச்சுரல் நம்பர்லாம் 1ல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதே மாதிரி 10க்குள்ள போது 9ஓட முடிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப எக்ஸ் ஒய்ன்னு 2 செட் எழுதிக்கலாமா கண்ணா? பாருங்க, எக்ஸ் எங்க இருக்குமா, இதுக்குள்ள இருக்கும். ஒய் எதுக்குள்ள இருக்கும், இதுக்குள்ள இருக்கும். இது வந்து 1 to 9. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு எலமெண்டா செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஒய் என்ன கண்ணாவும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 அப்படிங்கிறது இங்க கொடுத்த ஃபங்க்ஷன். அப்போ ஒய் ஈக்குவல் டு வாட், 1 + 3 4. ஓகேவா கண்ணா? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு என்ன கண்ணு கிடைக்கும், 5. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தோம்னா என்ன, 3 + 3 6 ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா எக்ஸ் பிளஸ் 3 அப்படிங்கும் போது அந்த 3 கூட ஆட் ஆகி இங்க 5 கிடைக்கும், இங்க 6 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 4 + 3 7 ஆயிரும். ஓகே. அடுத்து 5ன்னு கொடுத்தோம்னா என்ன கண்ணு ஆகும், 5 + 3 8 ஆயிடும். அடுத்து 6ன்னு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும், y = 6 + 3 9 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இதுதான் என்ன கண்ணு, இதுதான் டொமைன், இதுதான் கோடொமைன்.
ஓகேவா கண்ணு, இங்க இருக்கிற எக்ஸ் எலமெண்ட்டும் ஒய் எலமெண்ட்டும் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்படிதான் வந்து எது டொமைன் எது கோடொமைன் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இதை வச்சு நம்ம இப்ப ரிலேஷனை பேர் எழுதிடலாமா கண்ணு. 1,4 2,5 3,6 பாருங்க. R2 equal to what? 1,4 2,5 3,6 எல்லாமே. ஓகேவா, இப்போ யாரோ டயக்ராம் போடலாமா. இது ரெண்டே அப்படி எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சதுக்குன்னு பாருங்க. ஆனா இதுல யூஸ் இல்லாத நம்பரை சேர்த்து எழுதி பேர் மட்டும் போட்டு காட்டணும். அதாவது எதுக்கு எது வந்து மேப் ஆகுது அப்படின்னு மட்டும் போட்டு காட்டணும். புரிஞ்சுதுங்களா. இங்க பாருங்க 1 to 9 இந்த பக்கம் எடுத்துக்கங்க, இந்த பக்கம் 1 to 9 எடுத்துக்கங்க. பட் அவங்க கொடுத்த ஆபரேஷனுக்கு 1க்கு 4 கிடைக்குது, 2க்கு 5 கிடைக்குது. இது மட்டும் தான் மேப் ஆயிருக்கு. ஓகேவா, யாரோ டயக்ராம் அவ்வளவுதாங்க. கிராஃப் பாருங்க, அதே பேருக்கு தான் கிராஃப். ஓகேவா குட்டீஸ், புரிஞ்சுதுங்களா. அடுத்த சம் பார்ப்போம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கலாம். அதாவது இங்க 1 எடுத்தோம் அப்படின்னா இங்க 4 மேட்ச் ஆகுமா. அதே மாதிரி இங்க 2க்கு 5. ஓகே, அடுத்தது 6 எதுக்குக்கான 6 3க்கு. அடுத்தது 7 எதுக்கு வந்துச்சு 4க்கு வந்துச்சு. ஓகேவா, அடுத்தது 8 எதுக்கு வந்துச்சு 5க்கு. அடுத்தது 9 எதுக்கு வந்துச்சு 6க்கு. ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போடுங்க. ஓகேவா, அடுத்த சம் பாருங்க. ஃபிஃப்த் சம் பாருங்க. A company has 4 categories of employees given by assistants-னா A அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. கிளர்க் அது வந்து C அப்படின்னும், மேனேஜர் M அப்படின்னும், அண்ட் an எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து E அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அதாவது 4 கேட்டகரி அங்க ஒர்க் பண்றாங்கன்னு 4 போஸ்டிங், அதாவது அசிஸ்டன்ட், கிளர்க், மேனேஜர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா, இந்த 4 பேரும் அவங்களுக்கு இந்த கம்பெனி ப்ரொவைடு 10,000, 25,000, 50,000 and 1 lakh. அதாவது இந்த 4 வகையான சம்பளங்கள் கொடுக்கப்படுகிறது. சேலரி யாருக்கு, இந்த 4 பேர்த்துக்கு. சேலரிஸ் டு த பீப்புள் ஹூ ஒர்க் இன் த கேட்டகரி. அது போக எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை பேர், இதுல எத்தனை பேர், இதுல எத்தனை பேருன்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இவங்களையும் அவங்களுடைய சேலரியும் பேர் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாங்க கண்ணு. அவ்வளவுதான். இப்போ ACME அப்படின்னு எடுத்துட்டோம். அதாவது அசிஸ்டன்ட், கிளார்க், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எப்படி எடுத்துக்கலாம் ரெஸ்பெக்டிவ்லி, அந்த மாதிரி நேம்ல எடுத்துக்கங்க. இஃப் A1 A2 A3 A4 அண்ட் A5. ஸோ அசிஸ்டன்ட் எத்தனை பேருக்குன்னு 5 பேர். ஓகேவா, வேர் அசிஸ்டன்ட்ஸ் 5 பேர் அசிஸ்டன்ட். C1 C2 C3 C4 வேர் கிளார்க்ஸ். எப்ப எத்தனை பேருக்குன்னு 1 2 3 4. கிளார்க் எத்தனை பேர் 4 பேர். மேனேஜர் பாருங்க M1 M2 M3 வேர் மேனேஜர்ஸ். அப்போ மேனேஜர் எத்தனை பேருக்குன்னு 3 பேர். ஓகேவா, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சின்னு எடுத்துட்டோம்ல, அவங்க எத்தனை பேர் 2 பேர். E1 E2 அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க பாருங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ஆர் ஒய், அதாவது அவங்களையும் அவங்க சேலரியும் பேர் பண்ணி காட்டுங்க. யாராருக்கு என்ன சேலரி அப்படின்னு பேரா போட்டு காட்டுங்க அப்படிங்கிறாங்கன்னு. அவ்வளவுதான். வேர் எக்ஸ் இஸ் த சேலரி. பாத்தீங்களா, இது சேலரி அப்படின்னா இது அவங்க. given to person y express the relation or through an ordered pair and an arrow diagram. இது ordered pair-ஆவும் போடுங்க, arrow diagram-உம் போடுங்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான் பாருங்க. ரெடியா, அசிஸ்டன்ஸ் A1 A2 A3 A4 A5 எவ்வளவு சேலரி 10,000 ரூபாய். கிளார்க் C எடுத்துக்கலாமா, C1 C2 C3 4 பேரு, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் 25,000. மேனேஜர் M1 M2 M3 3 பேரு, அவங்களுக்கு 50,000. ஒவ்வொருத்தருக்கும் 50,000. இது ஒவ்வொருத்தருக்கு 25,000. புரிஞ்சுதுங்களா. அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்டிங்ல இருந்தாவே 5 பேரா இருந்தாங்கன்னா ஆளுக்கு 10,000, 10 பேரா இருந்தாங்கனாலும் 10 பேர்த்துக்கு 10,000. புரிஞ்சுதுங்களா. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த சேலரி 5 பேர்த்துக்கு சேர்த்து எல்லாம் 10,000 இல்லைக்குன்னு. இவருக்கு 10,000 இவருக்கு 10,000. அப்ப பேர் பண்ணும்போது 10,000 இன்ட்டு A1 தான் பண்ண முடியும். 10,000 கமா A1 10,000 கமா A2 ஒவ்வொருவருக்கும் இந்த சேலரி. இந்த 3 பேர்த்துக்கும் ஒவ்வொருவருக்கும் 25,000. ஓகேவா. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் C1 E2 ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம். இவருக்கு 1 லட்சம் ரூபாய் சேலரினா இவருக்கு 1 lakh. புரிஞ்சுதுங்களா. இப்ப ரிலேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட முடியும் இல்லையா. அதாவது 10,000 யாருக்கு A1க்கு, A2க்கு 10,000, A3க்கு 10,000. அவ்வளவுதாங்கன்னு. இது அப்படியே போடலாம் பாருங்க, பேர் பண்ணலாம் இல்லையா. இந்த சேலரிக்கு ஒவ்வொருத்தருடைய அவங்க நேம் எடுத்து போட்டாச்சு. பேர் ஆயிடுச்சாக்கன்னு இது வந்து ரோஸ்டர் ரிலேஷன் பேர் பண்ணி ரோஸ்டர் ஃபார்ம்ல காமிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அடுத்து பாருங்க ஏரோ டயக்ராம். அதே மாதிரி சேலரி எல்லாம் ஒரு பக்கம் எழுதிருங்க. அவங்களுடைய
போஸ்டிங்கள் இருக்கக்கூடிய நேம், அதாவது A1 A2 A3 போட்டிருக்கும் இல்லையா அது. அப்ப 10,000 அப்படிங்கிறது இந்த 5 பேர்த்துக்கும் போகும். 25,000 25,000 அப்படிங்கிறது இந்த 4 பேர்த்துக்கும் கொடுக்கப்படும். 50,000 அப்படிங்கிறது இந்த 3 பேர்த்துக்கு கொடுக்கப்படும். 1 lakh அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கும் கொடுக்கப்படும். புரிஞ்சுதுங்களா? ஓகே குட்டீஸ், என்னோட சம்மல்லாம் படிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. பாய் குட்டீஸ், அடுத்த கணக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா 10,000. இதுல இந்த 5 பேர்த்துக்கும் 10,000. அப்போ 5 பேர்த்துக்கும் 10,000னா ஒருத்தருக்கு 2,000 ரூபாய் தான் வரும். அப்படி இல்ல, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய். புரிஞ்சுங்களா? இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு தனியா ஒரு 10,000. புரிஞ்சுதுங்களா? அப்ப இவங்க 5 பேர்த்துக்கே ஒரு 50,000 ரூபாய் சேலரி தரணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இதே மாதிரி இவங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 25,000. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு 50,000, இவங்களுக்கு 1 lakh, இவங்களுக்கு ஒரு 1 lakh மந்த்லியான நம்ம ரெடி பண்ணணும். புரிஞ்சுதுங்களா?